எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மலாய் குல்ஃபி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து 1 லிட்டருக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியான பாலை எடுத்துக்கிறேங்க. அதே போல் அரை கப்புக்கு சீனி எடுத்துக்கிறேங்க. 1 லிட்டர் பாலுக்கு அரை கப்பு சீனி. 2 டீஸ்பூனுக்கு நான் வால்நட்டை இடித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு பிஸ்தா பருப்பு நம்ம சேர்க்க போகிறோம். அரை டீஸ்பூனுக்கு நம்ம பாதாம் பருப்பு இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்க்க போகிறோம். அதே போல் ஏலக்காய் பொடி வந்து 1/4 டீஸ்பூன், அது கம்மியாகும், உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கிறேங்க. நம்ம குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அடி கனமான பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் பாலை ஊற்றிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா பாலை காய்ச்சுங்க. ரொம்ப ஹைலையும் வைக்க வேண்டாம். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, இதில் நம்ம சீனி, வால்நட், அப்புறம் பாதாம் பருப்பு இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா கிண்டுங்க. இப்போ பாருங்கள் பால் எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஜாஸ்தியாக இருக்குன்னு. இது நல்லா வற்றணும். இப்போ பால் பாருங்கள் நல்லாவே வற்றிடுச்சு. நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு கிண்டும் போது 35 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஏலக்காய் பொடி இருக்குல்லையா, அதையும் நம்ம குங்குமப்பூ இருக்குல்லையா, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா கூலாகட்டும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நாம் இதில் வந்து பிஸ்தா பருப்பை சேர்க்கலாம். பிஸ்தா பருப்பு நீங்கள் கேட்கலாம், ஏன் முன்னாடியே சேர்க்கலன்னு சொல்லிட்டு. சில சமயம் நம்ம பிஸ்தா பருப்பு கடையில் வாங்கும்போது அதில் வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க. அதை நம்ம கொதிக்கிற பாலில் போட்டோன்னா திரைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி மண் சட்டியில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். இந்த மண் சட்டியை நீங்கள் வந்து இந்த குல்ஃபி மிக்சர் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் நல்லா மூழ்க போட்டு அதை ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. அப்போ தான் நம்ம பாலை ஊற்றும் போது பாலை வந்து இந்த மண் சட்டி உரியாது. அதனால தான். இல்லைன்னா அது உறிஞ்சு நம்ம குவான்டிட்டியும் குறைய ஆரம்பிச்சிட்டு டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நம்ம மேலே பாலித்தீன் பேக்கை போட்டு ஒரு ரப்பர் பேண்டை வச்சு நம்ம கெட்டிட போகிறோம். இந்த மாதிரி இதை கெட்டிட்டு நம்ம ஃப்ரீசருக்குள்ள 8 மணி நேரத்துக்கு வச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு குல்ஃபி நல்லா செட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். சுட சுட ஊற்றினோன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஊசி ஊசியாக வந்துடும். இந்த குல்ஃபி க்ரீம் மாதிரி வராது. அதனால தான். இப்போ நம்ம ஃப்ரீசருக்குலேருந்து எடுத்து நம்ம குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த குல்ஃபியை வந்து நீங்கள் வீக்கெண்டில் லஞ்சு டின்னருக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். கட்டாயம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குல்ஃபி ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இந்த குட்டி குட்டி ஸ்பூனை வச்சு தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.